இறந்த காலம். आ ई இப்போது கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை, செயல்களை எப்படி கூறுவது என்று பார்ப்போம். எளிமையான கடந்தகால சொல்லை குறிக்க நாம் கடந்தகால வினைச்சொல்லை பயன்படுத்துவோம். अब हम देखेंगे कि किस तरह भूतकाल की घटना या कार्य के बारे में बात करेंगे। इसके लिए भूतकाल की क्रिया का प्रयोग करेंगे, जिसके आखिर में आ ई की ध्वनि आती है। முந்தைய பாடங்களில் ஒரு வினைச்சொல்லை இறந்த காலத்திற்கு எப்படி மாற்றுவது என்பதை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். हम पहले ही क्रिया के पाठ में देख चुके हैं कि क्रिया को कैसे बदला जाता है। उदाहरण के लिए அவன் பள்ளிக்கு போகிறான். वर्तमान काल, वह विद्यालय जाता है। அவன் பள்ளிக்குச் சென்றான். भूतकाल, वह विद्यालय गया। இப்போது நிகழ்காலத்தை எப்படி இறந்த காலமாக மாற்றுவது என்று பார்க்கலாம். நான் போகிறேன். मैं जाता हूं। நான் போனேன். मैं गया। நான் குடிக்கிறேன். मैं पीता हूं। நான் குடித்தேன். मैंने पिया। நீ போகிறாய். तुम जाते हो। நீ போனாய். तुम गए। நீ குடிக்கிறாய். तुम पीते हो। நீ குடித்தாய். तुमने पिया। அவன் போகிறான். वह जाता है। அவன் போனான். वह गया। அவன் குடிக்கிறான். वह पीता है। அவன் குடித்தான். उसने पिया। அவள் போகிறாள். वह जाती है। அவள் போனாள். वह गई। அவள் குடிக்கிறாள். वह पीती है। அவள் குடித்தாள். उसने पिया। நாங்கள் போகிறோம். हम जाते हैं। நாங்கள் போனோம். हम गए। நாங்கள் குடிக்கிறோம். हम पीते हैं। நாங்கள் குடித்தோம். हमने पिया। அவர்கள் போகிறார்கள். वे जाते हैं। அவர்கள் போனார்கள். वे गए। அவர்கள் குடிக்கிறார்கள். वे पीते हैं। அவர்கள் குடித்தார்கள். उन्होंने पिया। எதிர்மறை வாக்கியங்களுக்கு வினைச்சொல் இறுதியில் இல்லை சேர்க்க வேண்டும். नकारात्मक वाक्यों में नहीं क्रिया से पहले आएगा। मैं पुल्लिंग या स्त्रीलिंग, नहीं आया या आई। तुम नहीं आए। वह पुल्लिंग या स्त्रीलिंग, नहीं आया या आई। हम नहीं आए। वे नहीं आए। மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். उदाहरण के लिए அவன் பள்ளிக்குச் சென்றான். वह विद्यालय गया। ஸ்மிதா புத்தகங்களை மேஜை மீது வைத்தாள். स्मिता ने किताब मेज पर रखी। நான் 100 ரூபாய் கொடுத்தேன். मैंने उसे 100 रुपए दिए। காஞ்சன் ஒரு கதை படித்தான். कंचन ने एक कहानी पढ़ी। பிராசன் உன்னை பார்த்து சிரித்தான். प्रसून तुम पर हंसा। லேக்கா என்னிடம் சில கேள்விகள் கேட்டாள். लेखा ने मुझसे कुछ प्रश्न पूछे। அவன் வரமாட்டான் என்று நான் நினைத்தேன். मैंने सोचा वह नहीं आएगा।
நாங்கள் விளையாட்டில் வெற்றி பெற முடியவில்லை. हमने मैच नहीं जीता. பாங்குரி விடுதியில் தங்கவில்லை. पाखुरी हॉस्टल में नहीं रही. நீ எப்போது இந்த கதையை எழுதினாய்? आपने ये कहानी कब लिखी? இந்த பாடத்தில் உள்ள பொது வார்த்தைகள். इस पाठ में आए नए शब्द. சிரித்தான், हंसा. मुख्य क्रिया हंसना. நினைத்தான், सोचा. मुख्य क्रिया सोचना. வெற்றி, जीतना. வாழ்வு, रहना. இங்கே, यहां. வாங்கினேன், खरीदा. मुख्य क्रिया खरीदना. வருத்தம், महसूस किया. मुख्य क्रिया महसूस करना. வருத்தம், दुख. खेद. தேடல், खोज. ढूंढना. எங்கும், हर जगह. அடைந்தான், पहुंचा. मुख्य क्रिया पहुंचना. நேற்றிரவு, कल रात. முயற்சித்தான், कोशिश किया. मुख्य क्रिया कोशिश करना. சிறந்தது. बहुत अच्छा.